ஹாய் மக்களே, இது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரைங்க. முடக்கத்தான் கீரையில் நம்ம முடக்கத்தான் கீரை தோசை செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கும். நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா கசக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக தோசை ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கசப்பு தெரியும். மற்றபடி பெரியவங்கன்னா சாப்பிட்டுக்குவோம். சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கசப்பாக தான் இருக்கும். அதனால் இது மருந்து கூட நம்ம எடுத்துக்கிற மாத்திரை மருந்தெல்லாம் எப்படி கசக்குமோ அதெல்லாம் நம்ம எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் எடுக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுவும் நம்ம சாப்பிட்டா நல்லதுன்றதுக்காக கண்டிப்பாக எடுத்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ அந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுடுங்க 2-3 டைம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆனியன் நான் ஒரு ஆனியன் எடுத்துட்டு பூண்டும் கூடவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணுன்றவங்க பூண்டு சேர்த்துக்குங்க. எங்களுக்கு பூண்டு பிடிக்காது, டேஸ்ட்டு தோசையில் கடித்து சாப்பிடும்போது பிடிக்காதுன்றனால நாங்கள் பூண்டு எடுத்துக்கல. ஸோ ஆனியனை மட்டும் 2 ஆனியன் எடுத்துருக்குறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த கீரை எடுத்துருக்குறோம். ஸோ 2 ஆயில் கடாயை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்கிடுங்க. ஸோ இந்த சால்ட் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கீரையை போட்டு நல்லா வதக்கலாம் வாங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு உப்பும் காரம் மிளகாத்தூளும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது பச்சை மிளகா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் பசங்கள்லாம் மிளகா போட்டால் கடித்து சாப்பிட்றது கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக அதிகமாக நிறைய சாப்பாட்டில் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் இது 2ம் போட்டுங்க. வெங்காயம் போட்டு அதுக்கு வதங்கினதுக்கப்புறமா கீரையை போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம். நமக்கு எவ்வளோ தோசை மாவு வேணுமோ அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி இதை கொட்டி கலக்கிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாவுக்கும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை போட்டுக்கோங்க. போட்டு மாவோடு கலக்கிட்டு தோசை சட்டியில் ஊற்றினோம்னா நமக்கு முடக்கத்தான் கீரை தோசை ரெடிங்க. இது வாரத்தில் 2 நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லதான். அது உடம்பு ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்ப ஹீட்டு குறையுமா. மற்றபடி நீர் சத்து அதிகம் இருக்கிறவங்க இந்த சாப்பாடு எடுத்துக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு வேணுன்றவங்க எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கேட்டுட்டு யாரெல்லாம் எடுத்துக்கலான்றது டாக்டரோட சஜஷனோட எடுத்துக்கோங்க. இது ஆனால் நாங்கள் சாப்பிட்டோம், எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்கள் பசங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த தோசை செஞ்சு கொடுத்துருக்குறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. சுட சுட சாப்பிடும்போது நல்லா இருந்தது. கூட சட்னி ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.